ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஏபிடிசி யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ வந்து தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போல் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு தயவு செய்து ஓட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு உண்மையிலே எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஏபிடிசி ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீன்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆன ஜேர்னல். ஸோ இந்த ஜேர்னலுடைய நேம் வந்து எக்கனாமிக் சயின்சஸ். ஸோ இந்த டைட்டில் வந்து ரொம்ப காமனான ஒரு டைட்டில். ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து எந்த குவார்டைல வந்து வருது, உண்மையிலேயே வந்து இப்ப கரண்டா ஏபிடிசி ஜேர்னல் லிஸ்ட்ல வந்து வருதா, அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணலாம். இந்த ஜேர்னலுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் பேக்டோர் வழியா ஏஜென்ட்ஸ் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, அதே மாதிரி நமக்கு வந்து டைரக்டா வெப்சைட் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ சில பேர் சொல்றாங்க இந்த ஜேர்னல்ல வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் தீமும் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எக்கனாமிக் சயின்சஸ் ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூகுள் சர்ச்ல வந்து எக்கனாமிக் சயின்சஸ் ஏபிடிசி அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். எதுக்காக அப்படின்னா இந்த எக்கனாமிக் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து ரொம்ப காமன் ஆனது, சரிங்களா? சோ அதனால நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்றோம். நமக்கு எக்ஸாக்டா ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சோ இதுதான் வந்து ஒன்லி வெப்சைட், ஒன்லி ஜெனுவின் வெப்சைட் economic-sciences.com. சோ வேற அதர் வெப்சைட்ஸ் வந்து பார்க்க முடியல. வேற அதர் இண்டெக்ஸிங் டேட்டாபேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ எனிவே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ economic-sciences.com. சோ இதுல வந்து பார்க்கும்போது இவங்க வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் சோசியாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்வாரன்மெண்டல் சயின்ஸ் இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் நமக்கு வந்து இருக்கு. இதுதான் நமக்கு வந்து ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடானா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கணும். சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து தெரியல. இப்ப கரண்ட் இஷ்யூ வால்யூம் 21 இஷ்யூ நம்பர் 1 ஆஃப் 2025 வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி லிமிடெட் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கிறது தெரியுது. ஆனா இதுல வந்து பாருங்களேன், இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஐஓடி இன் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இதுக்கும் இந்த ஜேர்னலுடைய டைட்டில் இல்ல தீமுக்கும் எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு வந்து தெரியல. ஆர்சிஎஃப் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பாருங்க 2020, 2021, 2022, 2023 இதெல்லாம் வந்து ஒரே ஒரு இஷ்யூ தான். பட் 2024ல மட்டும் 2 இஷ்யூ, 2025ல எத்தனை இஷ்யூ அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. வால்யூம் 20 இஷ்யூ நம்பர் 2 ஆஃப் 2024ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அகைன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த ஜேர்னலும் வந்து இந்தியன் ஆதர் ஆர்டிகல்ஸ் வந்து நிறையவே பார்க்க முடியுது. சில அவுட் ஆஃப் தீம் ஜேர்னல் ரிசர்ச் பேப்பர்ஸும் இந்த பர்டிகுலர் இஷ்யூல பார்க்க முடியுது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆதர் செக்ஷன்ல வந்து நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து 8000 வேர்ட்ஸுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் வந்து அப் டு 250 வேர்ட்ஸ், 5 to 7 கீவேர்ட்ஸ் ஆவது இருக்கணும். ஏபிஐ ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ நமக்கு வந்து ரெசல்யூஷன் ஃபார்மேட் வந்து 300 டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ண உடனே அவங்க வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பியர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து பிட்வீன் 1 month till 1.5 months பக்கத்துல வந்து டைம் எடுக்கிறாங்க. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் வந்திருக்கு, எடிட்டர் இமெயில் ஐடி, அவ்வளவுதான். நமக்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு டெலிபோன் நம்பரோ எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து வாங்குறதுக்கு அது இவங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்ல. இந்த ஜேர்னல் ஆர்டிகல்ஸ்ல இந்த டைட்டில கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் வெர்ஷனுக்குள்ள போய் பார்த்தாதான் நமக்கு வந்து ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து தெரியுது. மற்றபடி ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணவே இல்லை. இந்த ஜேர்னல் டைட்டில வந்து நம்ம ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. இதே மாதிரி மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட்.clarivate.com அதாவது வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஹவெவர் ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. எக்கனாமிக் சயின்சஸ், பப்ளிஷர் வந்து பப்ளிஷர்ஸ் ஆர்ட், அதே ஐஎஸ்எஸ் நம்பர், ரேட்டிங் வந்து சி, அதாவது கேட்டகரி வந்து சி.
இந்த ஜேர்னல் ரேட்டிங் வந்து பாத்துக்கோங்க, ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து A ஸ்டார். இந்த ஜேர்னல் ரேட்டிங் வந்து ஆக்சுவலா வந்து லோவஸ்ட். இதே மாதிரி யூஜிசி கேர் வெப்சைட் ugcare.unipune.ac.in நமக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து இருக்கு. இந்த ஜேர்னல் வந்து கண்டிப்பா வந்து குரூப் 2ல வரமாட்டாங்க. ஏன்னா ஸ்கோபஸ், AHCA, SSCI, SCIE இந்த கேட்டகரியில வரல. இதே மாதிரி யூஜிசி கேர் குரூப் 1ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு ரெலவென்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் ரிலேட்டடா உள்ள ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா விசாரிக்கும் போது அவங்க சார்ஜ் பண்றது, அதாவது ஏஜென்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றது லைக் 7,000 இன் இந்தியன் ருபீஸ். டைரக்டா நீங்க வந்து போறதா இருந்தா 6,000 இன் இந்தியன் ருபீஸ் பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் $65 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. வெப்சைட்ல பியர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து 1 till 1.5 months பக்கத்துல வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் பேக்டோர் வழியா நம்ம வந்து விசாரிக்கும் போது ஜஸ்ட் பிட்வீன் 1 till 1.5 weeks பக்கத்துல டைம் எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னல்ல வந்து எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து அவுட் ஆஃப் தீமா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஜேர்னல் பத்தி உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ABDC, அதாவது ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீம்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அந்த டீம் உடனே வந்து இமீடியட்டா ரிவ்யூ பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகாத வரைக்கும் இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல கண்டினியூ ஆகும். சோ இந்த ஜேர்னல் பத்தி உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ABDC இல்ல யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.